தற்போது ஒரு அண்மை செய்தி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் மத்திய அரசு டெல்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்று நேற்று தினத்திலே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஜூலை 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட் தொடர்பாக எவ்வாறு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும், பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் புறக்கணிக்க உள்ளதாக நேற்றே அறிவித்திருந்தார். அதே போல 18வது லோக்சபாவின் முதல் கூட்ட தொடர் என்பதால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதனை அடுத்து இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள், அனைத்து கட்சி கூட்டங்களும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடத்தப்பட வேண்டும், பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த முக்கிய அம்சங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் விவாதிக்க கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதிலெல்லாம் இந்த கூட்டத்தொடரில் விவாதித்து எத்தனை நாட்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தப்பட வேண்டும் என்பது முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.